Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிடைத்திருக்கும் தகவலின்படி நாளையும் சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அப்படியென்றால் இன்று முதல் நாள் விசாரணை நிறைவடைந்து அவர் சென்றிருக்கும் நிலையில் டெல்லியிலேயே தங்கி நாளை இரண்டாவது நாள் விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் அவர் மீண்டும் ஆஜராக இருக்கிறார். நாளை காலை எத்தனை மணிக்கு அவர் ஆஜராக இருக்கிறார்? இன்று போலவே நாளையும் இவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரணை செல்லும் என்று கூறப்படுகிறதா அதிகாரிகள் தரப்பில்? ராஜீவ், கண்டிப்பாக நாளை காலை மீண்டும் 11 மணிக்கு விஜய் அவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவார் என அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாளை தினம் போதுமான அந்த விசாரணைக்கு தேவையான அவர்களுக்கு சிபிஐ எதிர்பார்க்கப்படும் அந்த விசாரணைக்கு தேவையான அனைத்து கேள்விகளுக்கும், கூடுதல் கேள்விகளுக்கும் விஜய் அவர்களிடம் பதில்கள் பெறப்படும். அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு அவர்களிடம் இந்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக விஜயனுடைய அந்த வாக்குமூலங்கள் சாட்சியமாக சேர்க்கப்படும் என்பது சந்தேகமில்லை. எனவே நாளை தினம் 11 மணிக்கு விஜயிடம் மீண்டும் விசாரணையானது தொடர்கிறது. காவல் அதிகாரியும் முன்னதாக ஆஜராகி இருந்தார் இல்லையா, டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம்? அவரிடம் விசாரணை நிறைவடைந்து விட்டதா? அவர் அங்கு இருக்கிறாரா? டேவிட்சனை பொறுத்தவரை அவருடைய வழக்கு, அவருடன் அந்த விசாரணையானது மாலையே நிறைவடைந்து அவர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். எனவே அவர் சென்ற பிறகும் விஜயிடம் அந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அது நிறைவடைந்திருக்கின்றது. எனவே காவல்துறையிடமிருந்து பெற வேண்டிய தகவல்கள் பெற்றுவிட்டதாக தெரிகிறது. எனவே விஜயிடம் மட்டும் கூடுதலாக அந்த கேள்விகள் கேட்பதற்கும் கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக சிபிஐ அதிகாரிகள் நாளை தினம் மீண்டும் அவரை அழைத்திருப்பதாகவும், எனவே நாளை காலை 11 மணிக்கு அவர் மீண்டும் ஆஜராக இருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியிட்டிருக்கிறது. இங்கே தமிழகத்துல அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் டெல்லி வருகிறார் அப்படின்னா ஜனநாயகன் திரைப்படம் மூலமாகவும் இந்த சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களின் மூலமாகவும் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுகிறதா, அல்லது இதன் மூலமாக அரசியல் அவரை நோக்கி நெருங்குகிறார்களா என்ற கேள்விகளை முன்வைக்கிறார்கள். தற்போது 2ஆம் நாள் விசாரணை நாளையும் தொடர்கிறது. டெல்லியிலேதான் விஜய் தங்குகிறார் என்றால் அவரை யாரேனும் சந்திப்பதற்கான திட்டம் ஏதேனும் இருக்கிறதா ராஜீவ்? அது குறித்த தகவல்? கட்டாயமாக, அதாவது இதுவரை அரசியல் ரீதியான சந்திப்புகள் எந்த ஒரு திட்டமும் இல்லை. அதற்கான அதிகாரப்பூர்வ தகவலாகவே இதுவரை கிடைக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்த மிக முக்கிய ஒரு விஷயமாக தான், அதாவது சிபிஐ இந்த வழக்கை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கினுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் சொல்ல வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என்ற கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே தாவேகனுடைய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் நேரில் அழைத்திருந்தார்கள். அதனுடைய வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அவர்களிடமிருந்து. அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்றைய தினம் சம்மன் அனுப்பப்பட்டு இன்றைய தினம் நேரில் ஆஜராகி. எனவே வழக்கை தீவிரத்தின் அடிப்படையில் அவரை நேரில் அழைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த டெல்லி பயணத்தை பொறுத்தவரை முதலில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நேரடியாகவே இன்று காலை விமான நிலையத்தில் வந்தடைந்த பிறகு விமான நிலையத்திலிருந்து நேரடியாக சிபிஐ அலுவலகத்துக்கு தான் விஜய் வந்திருந்தார். அதே போல நாள் முழுவதும் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தற்போது இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். எனவே இதற்கிடையில் அரசியல் ரீதியான அந்த சந்திப்புகள் ஆகட்டும் போன்ற விஷயங்கள் திட்டமிடப்படவில்லை. இருப்பினும் அரசியல் ரீதியாக பார்ப்பதில் இந்த விஜயனுடைய இந்த டெல்லி பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒருபுறம் உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் விவகாரம் தொடர்பாக வழக்கானது தொடரப்பட்டிருக்கின்றது. அதுவும் நாளைய தினம் முறையிடப்பட இருக்கின்றது. குறிப்பாக அந்த விஜயனுடைய அந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய அந்த இடைக்கால உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பட நிறுவனம் அந்த வழக்கை தொடர்ந்து இருக்கின்றார்கள். நாளைய தினம் அந்த வழக்கை விரைவாக எடுத்து விசாரிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி முன்பு அந்த முறையீடு வைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில விஜய் இங்கு டெல்லியில் விசாரணையில் இருக்கிறார். கரூர் விவகாரத்தில் இந்த விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில இதற்கிடையில் அரசியல் ரீதியான சந்திப்புகள் இருப்பதற்கு இடம் இல்லை என்றாலுமே கூட நாளைய தினம் விசாரணை நிறைவானது அவர் நேரடியாக புறப்பட்டு தமிழ்நாடு செல்வாரா அல்லது இவருடைய அந்த டெல்லி பயணத்தை நீடிப்பாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒருவேளை டெல்லியில் மீண்டும் அவருடைய அந்த தங்கும் பயணம் நீடிக்கப்படும் பட்சத்தில் அவர் அரசியல் ரீதியான அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்குமா என்று கேட்டால் அது நாம் நாளைதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல இந்த ஒரு விசாரணையாகட்டும், அது போல உச்சநீதிமன்றம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. எனவே இது எல்லாமே ஒரு விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தமாக பார்க்கப்படுகிறதா என்ற ஒரு கருத்து அரசியல் ரீதியாக மட்டுமே பேசப்பட்டாலும் தற்போது இன்றைய நிலவரப்படி அவர் நேரடியாக சிபிஐ அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார். சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு அவர் தங்கும் நட்சத்திர விடுதிக்கு சென்றிருக்கின்றார். எனவே அரசியல் சந்திப்பு தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமே தகவல்கள் இல்லை. தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் இது போன்ற ஏதாவது நடவடிக்கைகள் இருந்தால் கட்டாயமாக அது நமக்கு தெரிய வரும்.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.